இன்னைக்கு மத்திய நாடுல பாரதிய ஜனதா ஆட்சியோட கொடுமையை தொடர்ச்சியா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மத்தியில ஆட்சி செய்யும் போது இவ்வளவு கொடுமை நடக்கும்போது தடுக்கிறதுக்கு நம்ம தலைவர் நம்ம முதலமைச்சர் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த அளவாவது நம்ம அதை அனைத்தையும் தாங்கி கொண்டு இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியை தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவரோட அடுத்த திட்டம் பாரதிய ஜனதாவோட அடுத்த திட்டம்னா தமிழ்நாடை எப்படியாவது கைப்பற்றணும். தமிழ்நாடை கைப்பற்றணும்னா அதுக்கு அதிமுக அலைன்ஸ் வச்சு அவங்களும் ஏமாந்து அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சுதான் மத்தியில் அவன் ஆட்சியில் இருக்கும்போதே இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது தமிழ்நாட்டை கைப்பற்றினா இதில் வர ரொம்ப கஷ்டம். அது இதில் வர நமக்கு வர பிரச்சனைகளுக்கு அதை தடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தலைவர் இன்னைக்கு ஓரணியில் எல்லாரும் இருக்குது இதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக தான் மக்கள் மத்தியில் கழகத்தோட சாதனை தலைவரோட சாதனை இப்போ எனக்கு முன்னால் பேசுகிறேன் எவ்வளவு சொன்னாங்க. தமிழ்நாடு அளவில் சாதனையும் சொல்லியாச்சு, கழக ஆட்சி நடக்கும்போது இந்த பகுதியில் நடக்கிற சாதனைகளும் சொல்லியாச்சு. இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு சாதனைகளுக்கு காரணம் யாருன்னா தலைவர் முதலமைச்சர் நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இவ்வளவு திட்டங்கள் எங்கே ஒரு சென்னையில் இருந்தாலும் அம்பைக்கு தேவையானதை கெட்டு எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவரோட முயற்சியிலையும் கழக தோழர்களாக இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருக்கட்டும், ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், எல்லாரும் அவங்க சக்திக்கு உட்பட்டு என்னென்ன மக்களுக்கு செய்யணும்னு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோதையும் போராடி தான் இன்னைக்கு இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருங்க. மகளிருக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் இந்த ஆட்சி தொடர்றதுக்கு இந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கு தலைவர் அவர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் இந்த ஆட்சி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பொதுமக்களாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மத்திய அரசு நிதிங்கிறது நாம் ஒரு 30-40 ரூபா வரியா மத்திய அரசு கட்டினோம்னா அவன் என்ன செய்யணும், மத்திய அரசு கூட கொஞ்சம் பணம் போட்டு நீங்கள் ஊரில் இன்னும் கொஞ்சம் நிறைய திட்டங்களை செய்யணும்னு சொல்லணும். 30 ரூபாய் கட்டினா நமக்கு தரது 7 ரூபா. அதே தரமான கல்வி நிதியில் நீ மும்மொழி திட்டம் கொண்டு வந்தால் தான் அவனுக்கு கல்வி நிதி தரணும். 1500 கோடி கல்வி நிதியை தரவும் மறுக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் தரல. இந்தியை ஏற்றுக்கோ அப்போ தான் தருவாங்கிறாரு. இந்தியை ஏற்றுக்கிட்டா தான் 1500 கோடி நீ தருவ கல்வி நிதி தருவேன்னு சொன்னால் அந்த இந்திய தேவையில்ல, அந்த 1500 கோடியும் தேவையில்ல, நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணணுமோ பண்ணுறோம்னு தலைவர் அவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் இன்னைக்கு அந்த ஆட்சியை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியை பற்றி இன்னைக்கு பேசுகிறோம்னா இப்போ 2 நாளாக நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டீங்க, மகாராஷ்டிராவில் இந்திய எதிர்ப்பு, மகாராஷ்டிராவில் பாம்பேல இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு நடக்குது. மராட்டியத்தை ஒழிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தான், பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தோன்னா இன்னைக்கு அவன் உணர்றான் நம்ம மராட்டியத்தை அழிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு அங்கே இருக்க மராட்டிய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, அன்னைக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் செஞ்ச வேலையை நம்ம செஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம மராட்டியத்தை காப்பாற்றிருக்கலாம். நம்ம மராட்டியத்தை அழிச்சிருச்சு, நாங்கள் வருத்தப்படுறோம், தமிழ்நாடு மாதிரி நாமளும் அதில் உணர்வோட மானத்தோட இருக்கணுங்கிறதுக்கு இன்னைக்கு மகாராஷ்டிராக்காரன் புரியுறான். புரிஞ்சு மும்மொழி கொள்கையை நிறுத்துறாங்க. மண் மொழி மானம் இதுதான் தலைவர் இப்போ சொல்லியிருக்கிறது. இந்த மூணையும் காக்கணும்னா ஓரணியில் எல்லாரும் திரளணும். அதிமுக காரங்க எந்த அடிப்படையில் இப்போ சவால் விட்டு போனாப்புல மீசை எடுக்கிறங்கிறதுக்கு அண்ணன் அது ஒரு அசாத்திய தைரியத்தில் சொல்றாப்புல. நம்ம நேரத்தையார் மீசையை பார்த்து சொல்லல, தைரியமா சொல்லலாம். ஏன்னா திட்டங்கள் இருக்கு. என்ன போர்டு வச்சிருக்காருல, இப்படி ஒரு போர்டு ஏடிக்க வைக்கணும். ஒரு நகராட்சி நிதியிலேயே என்னால் இவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் தைரியமாக ஒரு ஆம்பளை போர்டு வச்சிருக்காரு. இவர் எம்எல்ஏ அதிமுக ஆட்சி 10 வருஷத்தில் இதுக்கு மேலே இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, தொடர்ந்து 15 வருஷமாக இருக்கீங்க. இந்த அளவுக்கு போர்டுங்கள ஒரு பாதி அளவில் ஒரு போர்டு வைங்க. நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், இப்படி ஒரு போர்டு வச்சிருக்க மாதிரி ஒரு போர்டு 4 இடத்துல நான் இந்த மாதிரி எங்களோட திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், சட்டமன்றத்தில் நான் பேசி இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன், இவ்வளோ நிதி கொண்டு வந்திருக்கேங்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு போர்டு வச்சுட்டா. பஸ் ஸ்டாண்டில் சேர் கூட இல்லை, பஸ் ஸ்டாண்டில் சேர் இல்லையா? இப்போ நகராட்சி தலைவர் புது பஸ் ஸ்டாண்டு முயற்சி பண்றாரு. இதெல்லாம் எந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் நம்ம தலைவர் இருக்க போய் தான் இவ்வளவு திட்டங்களை இவங்களால அவர் சொன்ன மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரப்போய் தான் இந்த அளவுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியுது. எதிர்வரும் காலத்தில் இந்த மண் மொழி இனம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு நம்ம இன்னைக்கும் ஆதரவாக இருக்கணும். திட்டங்கள் நிதி எல்லாமே பெற்றுத்தரதற்கு எல்லாரும் நீங்கள் ஓரணியில் எல்லாரும் திரண்டு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை சேர்ந்து ஞாபகம் சேர்ந்தது காணாதுன்னு நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும்
திராவிட முன்னேற்ற உறுப்பினராக இணையணும்னு உங்களோட அன்போடு கேட்டுக்கொண்டு இது போன்று சாதனைகள் இன்னும் தொடரும். ஏன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு, நாங்கள் இன்னும் சொல்ல வரல. நகராட்சி தலைவராக இருக்கட்டும், ஒன்றிய தலைவராக இருக்கட்டும், எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு போராடணுமோ நிதியை கொண்டு வந்து எவ்வளவு செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் தொடர்ச்சியாக செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளும் இருக்கிறாங்க. அதுக்கு பொதுமக்களாகி நாம எல்லாரும் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு உங்க அன்போடு கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஓரணியில் திரள்வோம். இது போன்ற சாதனைகள் மேலும் மேலும் இந்த போல இப்போ ஒரு 10-20 வேலைகளை போட்டிருக்காப்புல. இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் நிறைய ஊர்கள் அது போக நிறைய இருக்கு. இல்லை எழுதி போடாத திட்டங்களும் நிறைய இருக்கு. நிறைய பாலங்கள் வேலை நடந்திருக்கு இந்த ஊர்லேயே. தொகுதி பூராமும் அந்தந்த பேரரசு தலைவர்கள், யூனியன் சேர்மன் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த சாதனைகள் தொடர்றதுக்கு எதற்காக சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு உதவி செய்யணும் உதைச்சா மட்டும்தான் இந்த திட்டங்கள் சாதனைகள் மேல் மேலும் தொடர்வதற்கு நீங்கள் எந்தெந்துக்கும் நாடு முன்னேற்றத்துக்கு ஆதரவாக இருக்குன்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.